இந்த ஒரு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்த நிறைய கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். அண்ட் தென் வீடியோ வந்து கிறிஸ்பா இருக்கணும்ன்ற ரீசன்னால எல்லாமே ரேபிட் ஃபயரா மாதிரி தான் நான் வந்து பார்க்க போறோம். அதுக்கு அடுத்ததா இங்க என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இப்ப கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல வந்து இருக்கு, எது எதெல்லாம் வாட்ச் லிஸ்ட்ல வந்து வைக்கலாம், எது எதெல்லாம் நம்ம பெட்டர் எக்ஸிட் ஆயிட்டு இன்னொரு ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்றதா இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். சரி, ஓகே, ஒரு ஸ்டாக்ஸா வந்து போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கா வந்து இருக்குது HDFC பேங்க் வந்து இருக்கு. HDFC பேங்க் வந்து இப்ப ட்ரேட் ஆகிற பிரைஸ் வந்து 780 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகுது. இதை பத்தி டீட்டெயிலான அனாலிசிஸ் நேத்துக்கான வீடியோ வந்து பார்த்திருப்போம். அதை நீங்க வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. இதுல இன்னும் பிரச்சனைகள் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை வந்து இருக்கு. நீங்க 780 ரூபாயில இருந்து கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. மேனேஜ்மெண்ட்ல இஷ்யூஸ் வந்து இருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால இங்க 700 ரூபாய் கீழே போச்சு அப்படின்னா நம்ம தாராளமா வந்து கன்சிடர் பண்ணலாம். பிரைஸ் டு புக் வந்து ஆவரேஜா இருக்குது 2.5 வந்து இருக்கு. இப்போ 2.1ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பிரைஸ்ல நம்ம கன்சிடர் பண்றது பெட்டராவே வந்து இருக்கு. சோ அதனால இப்போதைக்கு வாட்ச் லிஸ்ட் வைப்போம். கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பிரைஸ்லயே கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனா 700 ரூபாய் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அதை நாங்க தெரிஞ்சு கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கு. அதுக்கு அடுத்ததா ICICI பேங்க் பத்தி கேட்டிருக்கீங்க. 1200 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பிரைஸ்ல வந்து கன்சிடர் பண்ண முடியாது. பிரைஸ் டு புக் அதிகமா தான் வந்து இருக்கு. 2.5ல பிரைஸ் டு புக் வந்திருக்கு. சோ அதனால கன்சிடர் பண்ண முடியாது. நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அடுத்ததா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து இருக்கு. 81 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுவுமே நம்ம பிரைஸ் டு புக் தான் வந்து பார்க்கணும். 3.2ல வந்து இருக்கு. சோ அதனால கன்சிடர் பண்ண முடியாது. நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அடுத்ததா மணப்புரம் ஃபைனான்ஸ் வந்து இருக்கு. 260 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த ஒரு டைம்ல பிரைஸ் டு புக் வந்து 1.7 வந்து இருக்கு. சோ இந்த பிரைஸ்ல வந்து கன்சிடர் பண்ண முடியாது. 200 ரூபாய் கீழே போச்சு அப்படின்னா அந்த டைம்ல பாத்துக்கலாம். அடுத்ததான் முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து இருக்கு. 150 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் டு புக் வந்து 1 கிட்ட தான் வந்து இருக்கு. 0.98 வந்து இருக்கு. புக் வேல்யூமே 150 ரூபாய்க்கு மேல தான் வந்து இருக்கு. சோ இந்த ஒரு பிரைஸ்க்கு ஃபண்டமெண்டல்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கு. கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் இருக்கு. பட் ஆனா இதுல இருக்க இஷ்யூஸ் என்ன, ஏன் இங்க எல்லாமே இந்த ஸ்டாக் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த கம்பெனில போர்ஷன்ஸ் வச்சிருந்தா இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாமே கம்ப்ளீட்டா எக்ஸிட் ஆயிட்டாங்க 2026ல. ஏன் அப்படின்னா இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சரியில்லாத ரீசனால. மைக்ரோ ஃபைனான்ஸ்ல தான் அதிகமான எக்ஸ்போஷர். மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி தானே. ஸோ மைக்ரோ ஃபைனான்ஸ்ல நிறைய ரெகுலேஷன்ஸ் RBI வந்து எடுத்துட்டு வந்ததும் அந்த நீங்க மைக்ரோ ஃபைனான்ஸ்ல உள்ள ஸ்ட்ரெஸ்னாலையும் இங்க வந்து இந்த கம்பெனியால ப்ராஃபிட் வந்து காமிக்க முடியல. ப்ராஃபிட்ல கொஞ்சம் அடி வாங்க ஆரம்பிச்சாங்க. மார்ஜின்ஸ் கொஞ்சம் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த கம்பெனி நெட் லாஸ் கூட வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ திரும்ப வந்து கம்பேக் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த Q3 நல்லாவே வந்து இருந்துச்சு. 50 கோடி ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கதா சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து ப்ரெஷர்ல தான் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா பிசினஸ் ப்ரெஷர்ல தான் வந்து இருக்கு. லாஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ திரும்ப வந்து கம்பேக் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அந்த ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் டெஸ்ட் தான் பிரச்சனையா இருக்கு. இந்த கம்பெனியோட அந்த ஒரு ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் சவுண்ட்ஃபுல்லா வந்து இருக்கு. ஸோ அதனால இப்போ நம்மளோட ஸ்டாண்ட் வந்து கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. பட் ஆனால் இது ஒரு ரிஸ்கியரான மூவா வந்து இருக்கும். நீங்க ஸ்பந்தனால ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதில் இங்க வந்து நீங்க ரிஸ்க் எடுக்கிறது பெட்டராவே வந்து இருக்கு. ஸோ ஸ்பந்தனா அண்ட் தென் இங்க முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸ் ரெண்டுமே நம்ம ஒரே மாதிரி தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ரொம்ப ரிஸ்க் நம்ம எடுக்கிறோம். அதனால ஹை வாலட்டிலிட்டி வந்து இருக்கும். ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜி தான் அது வந்து இருக்கும். அடுத்தது ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபைனான்ஸ் இந்தியா லிமிடெட் கம்பெனி வந்து இருக்கு. இதோட பிரைஸ் டு புக் அதிகமா வந்து இருக்கு. அதனால இதை வந்து கன்சிடர் பண்ண முடியாது. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் மாதிரி காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. பிரைஸ் டு புக் வந்து 2.25 வந்து இருக்கு. கொஞ்சம் காஸ்ட்லியா வந்து இருக்கு. அதனால நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிப்போம். அடுத்ததா கேனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், அப்புறம் வந்து இங்க யூனியன் பேங்கை பத்தி கேட்டிருக்கீங்க. மூணுமே பிரைஸ் டு புக் வந்து 1 கீழே தான் வந்து இருக்கும். யூனியன் பேங்க் மட்டும் கொஞ்சம் அதிகமா வந்து இருக்கும். இந்த கம்பெனிஸோட மீடியன் பிரைஸ் டு புக் பார்க்கும்போது 0.6 தான் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ட்ரேட் ஆகுது 1 என்ற பிரைஸ் டு புக்ல வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ இத்தனை நாளா இந்த PSU ஸ்டாக்ஸ் எல்லாமே இங்க வந்து ஆவரேஜா ட்ரேட் ஆன பிரைஸ் விட இப்போ கொஞ்சம் அதிகமாவே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யூனியன் பேங்க் வந்து 0.8 என்ற பிரைஸ் டு புக்ல வந்து கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால அது இப்போ வந்து கொஞ்சம் ஏறி இருக்கு. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். இந்த ஒரு 3 பேங்க்ஸ் எல்லாமே இப்போ கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல வந்து வேல்யூஷன் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா வேல்யூஷன் 1 தான் வந்து இருக்கு. பிரைஸ் டு புக் 1 கம்மியா தான் வந்து இருக்கு. பட் ஆனாலும் 0.6ல வந்து இது ஆவரேஜா ட்ரேட் ஆன ரீசனால 0.6 கீழே நம்ம கன்சிடர் பண்ணும்போது பெட்டராவே வந்து இருக்கும். PSU பேங்க்ஸ்ல ஏன்னா அந்த அளவுக்கு அக்ரெசிவ் growth வந்து இருக்காது. ஸோ அதனால இங்க 0.6 கிடைச்சதுன்னா பெட்டரா வந்து இருக்கும். 0.78ல கூட நம்ம பெட்டரா வந்து பார்க்கலாம். இப்போ இருக்கிறதுக்கு 0.9 and then 1ல வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இப்போ இந்த பேங்க்ஸ் மூணுமே வந்து அந்த மாதிரியான ஸ்டேஜ் தான் வந்து இருக்கு. பட் ஆனா வாட்ச் லிஸ்ட் வந்து இப்போ அடுத்ததா ஜோதி லேப்ஸ் வந்து இருக்கு. 209 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக் PE வந்து பார்க்கும்போது 22ல வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டாக்கை இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்க அப்படின்னா இருக்கிற போர்ஷன்ஸை அப்படியே வந்து வச்சிருப்போம். FMCG ஸ்டாக்ஸா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ITCல வந்து அதிகமான போர்ஷன்ஸ் வந்து எங்க அங்க பல்க் மோட்ல நம்ம வந்து போயிட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிலே வந்து போவோம். ஜோதி லேப்ஸ் இப்போதைக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணியா வந்து பார்ப்போம். இருக்கிற போர்ஷன்ஸ் ஃபுல்லாவே ITCல வந்து போவோம். FMCGல இந்த ஒரு ஸ்டாக் அப்படியே வந்து வச்சிருப்போம். அந்த நீங்க கன்சிடர் பண்ண வேணா அப்படியே இருக்கிற பிரைஸ்ல வந்து இருக்கட்டும். நம்ம வந்து அதிகமான பிரைஸ்ல கன்சிடர் பண்ணி வச்சிருக்கோம். அதனால ஆவரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா பெட்டர் நீங்க ITC வந்து கன்சிடர் பண்ணலாம். இது ஆவரேஜ் பண்றத விட நீங்க பெட்டர் ITC வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ITC நம்மளோட ஸ்டாண்டர்ட் படி இன்னும் பல்க் மோட்ல தான் வந்து போயிட்டு இருக்கும். 300 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால அதுலயே நம்ம ஸ்டாண்டர்ட் வந்து எடுப்போம். அடுத்ததா பட்டர்ஃப்ளை, காந்திமதி அப்ளையன்சஸ் வந்து இருக்கு. ஸ்டவ் கிராஃப்ட் வந்து இருக்கு. அப்புறம் TTK பிரஸ்டீஜ் வந்து இருக்கு. இது மூணுமே வேல்யூஷன்ஸ் அதிகமா வந்து இருக்கு. எப்போ வேணாலும் இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. மெயினா பட்டர்ஃப்ளை, காந்திமதி அப்ளையன்சஸ் நீங்க பார்க்கும்போது 1700 ரூபாய் வரைக்குமே வந்து போயிருக்கும். பட் ஆனா இப்போ ட்ரேட் ஆகுறது 600 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகும். ஸோ ஹை வாலட்டிலிட்டி வந்து இருக்கும். சின்ன ஒரு கம்பெனியா தான் இருக்கு. 1000 கோடி ரூபாய் தான் மார்க்கெட் கேப்பா வந்து இருக்கு. அதனால ஹை வாலடைல் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால இந்த பக்கம் வந்து போகாம இருக்கும். அந்த நீங்க பிரைஸ் டெர்னிங்ஸ் அதிகமா வந்து இருக்கு. ஸோ இதுவுமே ஒரு மேஜரான ரீசனா இருக்கு இந்த பக்கம் போகாம இருக்கு. அடுத்ததா IRFC வந்து இருக்கு. 94 ரூபாய் வந்து ட்ரேட் ஆகுது. பிரைஸ் டெர்னிங்ஸ் வந்து 17ல வந்து இருக்கு. இன்னும் கீழே இறங்கி 70 ரூபாய் கிட்ட கிடைச்சிச்சு அப்படின்னா பெட்டரா வந்து இருக்கும். இந்த பிரைஸ்ல நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததா UPL லிமிடெட் கம்பெனி வந்து இருக்கு. 600 ரூபாய் சில்லற வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு.
பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 27ல வந்து இருக்கு. சோ இந்த ஒரு கம்பெனியோட பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ் நெகட்டிவா வந்து இருக்கு. ப்ராஃபிட் வந்து மேக் பண்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. கம்பெனியில டெப்ட் வந்து அதிகமா இருக்கு. 0.98 வந்து இருக்கு. சோ அதனால இதை கட்டுற அளவுக்கு இவங்க கிட்ட பிசினஸ் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா இருக்கு. பட் ஆனா மேனேஜபிளான டெப்டா இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டெப்ட் வந்து அதிகமா வந்து இருக்கு. சோ அதனால இங்க கடன் வந்து அதிகமா இருக்க கம்பெனியா வந்து இருக்கு. அண்ட் தென் ஆக்ரோ பேஸ்ட் கெமிக்கல்ஸ் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல இப்போ வந்து பிரச்சனை வந்திருக்கு. சோ இப்ப இருக்கிற கண்டிஷன்ஸ் படி இங்க ஆக்ரோ பேஸ்ட் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தயாரிக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே அங்க பவர் சப்ளை வந்து போகல. அதாவது இந்த எல்பிஜி எல்என்ஜி எல்லாம் வந்து போகாம வந்து இருக்கு. சோ அதனால ப்ரொடக்ஷன் வந்து கட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அப்படி ப்ரொடக்ஷன் கட் ஆச்சு அப்படின்னா இந்த கம்பெனியோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நெகட்டிவா வந்து இருக்கும். அண்ட் தென் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்து மேலயுமே வந்து பிரச்சனை வந்து இருக்கு. சோ அதனால இந்த ஒரு ஸ்டாக் இப்போதைக்கு பிரஷர்ல தான் வந்திருக்கு. ஸ்டாக் பிரைஸ் ட்ரேடிங்ஸ்மே வந்து பார்க்கும்போது இங்க 27ல இருக்க ரீசனால கொஞ்சம் காஸ்ட்லியா வந்திருக்கு. கடன் அதிகமா இருக்கு. அதனால ஸ்கிப் பண்ணிப்போம். அடுத்ததா அமராஜா எனர்ஜி வந்து இருக்கு. 760 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் ட்ரேடிங்ஸ் வந்து 18ல வந்து இருக்கு. சோ இந்த ஒரு ஸ்டாக் இப்ப என்னதான் பண்ணலாம் அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் வந்து பார்ப்போம். இதை நம்ம 900 ரூபாய்க்கு வரும்போது 1000 ரூபாய்க்கு வரும்போது நம்ம வந்து கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். சோ இப்பவுமே கன்சிடரேஷன் ஸ்டைல் தான் வந்து இருக்கு. பட் ஆனா ஏன் இந்த கம்பெனி வந்து இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம டீடைலா வந்து புரிஞ்சுக்கணும். அது ஏன் இறங்குது அப்படின்னா இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து 53% இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து டிராப் ஆயிருக்கு. போன வருஷம் எவ்வளவு நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணாங்களோ 100 கோடி ரூபாய் போன வருஷம் எக்ஸாம்பிளுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த வருஷம் பண்ணது வெறும் 50 கோடி ரூபாய் தான் வந்து இருக்கு. சோ அதனால இங்க பிரஷர் வந்து கிரியேட் ஆகுது. ரெவன்யூ வந்து அடி வாங்குது. எபிட்டா மார்ஜின் வந்து அடி வாங்குது. காம்படிஷன் ஹெவியா வந்திருக்கு. இது எல்லாமே நெகட்டிவான ஸ்டேட்மெண்டா இந்த கம்பெனி பக்கம் இருக்கு. பாசிட்டிவான ஸ்டேட்மெண்டா என்ன இருக்கு அப்படின்னா இந்த கம்பெனி புது பிசினஸ் அந்த நியூ எனர்ஜி பிசினஸ் உள்ள போயிருக்காங்க. அதுல இருந்து 200 கோடி ரூபாய் தனியா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த R&D ஃபெசிலிட்டில இருந்துமே இப்போ ஒரு புது ப்ராடக்ட் டிஃபென்ஸ் ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட் வந்தது நம்ம வந்து பார்த்தோம். இது ஒரு பிளஸான சைனா வந்திருக்கு. ஹைதராபாத்ல அந்த லெட் ஆசிட் பேட்டரிக்கான ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்திருக்கு. அதை இன்னும் எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. அங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் அமௌண்ட் வந்து போட்டிருக்காங்க. R&D இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் வந்து பண்றாங்க. சோ இது எல்லாமே பிளஸா வந்திருக்கு. இந்த இடத்துல இது வந்து நெகட்டிவா வந்திருக்கு. மத்தபடி இந்த ஒரு பேட்டரி ஸ்டாக் சுத்தி எந்த ஒரு பெரிய நியூஸும் வந்து வரல. போர்ட்ல மட்டும் ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி நியூஸ் வந்து வந்தது. பட் ஆனா அதுவுமே வந்து கிளியரா வந்து வரல. சோ அது கிளியரா வரும்போது என்ன இதெல்லாம் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஒரு ஸ்டாக்ல இங்க பிளஸ் தான் மைனஸ் வந்து இதுதான். வேல்யூஷன்ஸ் வந்து கரெக்டா இருக்கு. 1-2 மாதிரி வந்து கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல தான் வந்து இருக்கு. சோ இதுல இன்னும் நெகட்டிவான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுவாங்கல்ல அந்த ஒரு எக்ஸ்போர்ட்ஸ் வால்யூம் வந்து 15% வந்து இறங்கி இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வச்சிருப்பாங்களா அவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து இங்க செல் பண்றாங்க. சோ இது எல்லாமே இன்னொரு ஆட் ஆன் பிரஷரா செல்லிங் பிரஷர் வந்து இந்த அமராஜா பக்கம் வந்து இருக்கு. சோ பிளஸும் மைனஸும் வந்து சொல்லிட்டோம். கன்சிடர் பண்ண ஸ்டேஜ் தான் வந்து இருக்கு. சோ நீங்க ரிஸ்க் எடுக்கிறது ரெடி அப்படின்னா ரிஸ்க் நீங்க எடுக்கலாம். அடுத்ததா வெப்சால் எனர்ஜி சிஸ்டம் லிமிடெட் கம்பெனி வந்து இருக்கு. 3000 கோடி ரூபாய் தான் மார்க்கெட் கேப். ரொம்பவே சின்ன கம்பெனி. ஸ்டாக் பி வந்து 14ல வந்து இருக்கு. சோ இந்த ஒரு ஸ்டாக் பிக்கு இது வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல. சோலார்ல தான் வந்து இருக்காங்க. சோ இதை பத்தின டீடைல் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க பண்ணிட்டு கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கும். பட் ஆனா இப்போதைக்கு நம்ம அந்த எனர்ஜி ஸ்டாக்ஸ் பக்கம் போகாம இருக்க ரீசனால இதை நம்ம பெட்டர் ஸ்கிப் பண்ணியே வச்சுப்போம். அண்ட் தென் டிவிடெண்டும் இல்லாத ரீசனால இந்த பக்கம் வந்து போகிறதுக்கு கொஞ்சம் வந்து நம்ம யோசிக்க வேண்டியதா தான் வந்து இருக்கு. அடுத்ததா சுஸ்லான் எனர்ஜி கம்பெனி வந்து இருக்கு. 42 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த ஒரு ஸ்டாக்கை இப்போதைக்கு நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஏன் அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து பிரச்சனை வந்து இருந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே இந்த ஸ்டாக் வந்து 40 ரூபாயில இருந்து 70 ரூபாய்க்குள்ள தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அதனால இந்த ஒரு ஸ்டாக் பக்கம் வந்து போகாம இருக்கிறதே பெட்டரா வந்து இருக்கு. இதுல 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வந்து 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணவங்களுக்கு பெட்டரா வந்து இருக்கும். பட் ஆனா இப்ப இருக்க பிரைஸ்க்கு கன்சிடர் பண்ண தேவையில்ல. 40 ரூபாய் டு 70 ரூபாயில தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். பெருசா அந்த ஸ்டாக் எங்கேயும் மூவ்மெண்ட் வந்து இருக்காது. அதனால நம்ம பெட்டர் ஸ்கிப் பண்ணியே போயிடுவோம். அடுத்ததா கேபி டெக்னாலஜிஸ் வந்து இருக்கு. ஸ்டாக் பி வந்து 23ல வந்து இருக்கு. 660 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால இந்த ஒரு ஸ்டாக் வந்து 20 கீழே போகுது. அந்த நீங்க 18 அந்த டைம்ல கிடைக்குதுன்னு போது நம்ம வந்து பார்த்துப்போம். இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்கிப் பண்ணியே வச்சுப்போம். அடுத்ததா கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி லிமிடெட் வந்து இருக்கு. ஸ்டாக் பி வந்து 9ல வந்து இருக்கு. பிரைஸ் வந்து 1430 ரூபாய் வந்து இருக்கு. இதோட மீடியன் பிரைஸ் ட்ரேடிங்ஸ் வந்து பார்க்கும்போது ஆவரேஜா இந்த கம்பெனி ட்ரேட் ஆகுறது வந்து 7.7 பிரைஸ் ட்ரேடிங்ஸ் தான் வந்து ட்ரேட் ஆகுது. அப்படின்னா நம்ம 7 பிரைஸ் ட்ரேடிங்ஸ் வரும்போது கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கும். ஷிப்பிங் கம்பெனிஸோட அந்த ஒரு ஆவரேஜ் இண்டஸ்ட்ரி பிஏ வந்து 10 கீழே தான் வந்து இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஸ்டாக்குமே இப்போ 9ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பிரைஸ் ட்ரேடிங்ஸ். அதனால இப்போதைக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. நம்ம இன்னும் பெட்டரா கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு இந்த ஒரு ஸ்டாக் இறங்கும்போது கன்சிடர் பண்ணும்போது பெட்டரா வந்து இருக்கும். அண்ட் இந்த ஒரு ஷிப்பிங் கம்பெனில அந்த ஒரு பிசினஸ் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கணும். சோ அந்த ஒரு குவார்டர்லி ஏர்னிங்ஸ் எல்லாமே நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சது அப்படின்னா அந்த டைம்ல மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணீங்க. புரியாதவங்க இந்த ஒரு பிசினஸ் பக்கம் போகாம இருக்கிறதே பெட்டரா வந்து இருக்கு. அடுத்ததா கேட்வே டிஸ்ட்ரி பார்க்ஸ் லிமிடெட் கம்பெனி வந்து இருக்கு. ஸ்டாக் பி வந்து 10ல வந்து இருக்கு. லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியா வந்து இருக்காங்க. இப்ப இருக்கிற அந்த ஒரு பிரைஸ் வந்து 54 ரூபாய் வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் 2000 கோடி ரூபாவா வந்து இருக்கு. சோ இந்த ஒரு ஸ்டாக் மேல பெருசா எனக்கு வந்து இங்க அந்த ஒரு ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் அதிகமா போகுன்ற ஒரு நம்பிக்கை வந்து இல்ல இந்த பிசினஸ் மேல. சோ அதனால இதை வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டீடைலான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா நீங்க மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்ததா காவேரி சீட் கம்பெனி லிமிடெட் வந்து இருக்கு. 800 ரூபாய்ன்ற பிரைஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 14ன்றது ஸ்டாக் பிரைஸ் ட்ரேடிங்ஸா வந்து இருக்கு. இந்த ஒரு ஸ்டாக் வந்து 700 ரூபாய் இல்ல அப்படின்னா 700 ரூபாய் கீழே கிடைக்கும் போது பெட்டரா வந்து இருக்கும். இப்போதைக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணியே வந்து பார்ப்போம். கன்சிடர் பண்ண ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. வேல்யூடா தான் வந்து இருக்கு. மீடியம் பிரைஸ் ட்ரேடிங்ஸ்மே 14ல தான் வந்து இருக்கு. அதனால இங்க வேல்யூஷன்ஸ் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. பட் ஆனாலும் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும் போது நம்ம கன்சிடர் பண்ணா பெட்டரா வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு கம்பெனியுமே ஸ்மால் கேப் கம்பெனியா தான் வந்து இருக்கு. அடுத்ததா பெட்ரோநெட் எல்என்ஜி கம்பெனி வந்து இருக்கு. 260 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஒரு ஸ்டாக் வந்து 200 ரூபாய் கீழே கிடைக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணது பெட்டரா வந்து இருக்கும். இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்கிப் பண்ணியே வச்சுப்போம். அடுத்ததா பிஜி இன்வெட் வந்து இருக்கு. 90 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டிவிடெண்ட் ஈல்ட் வந்து இப்போ 10% ஆல்மோஸ்ட் வந்து வந்துருச்சு. ஏன் அப்படின்னா இந்த கம்பெனியோட டிவிடெண்டே 12 ரூபாய் வந்து வந்துடும். ஸ்டாக் பிரைஸ்மே வந்து இப்போ 90 ரூபாய் வந்து இருக்கு. அதனால இங்க டிவிடெண்ட் ஈல்டுமே ஒரு 10% கிட்ட வந்து வந்துடும்.
அதனால பெட்டரான சைனா வந்து இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம் டிவிடெண்ட் ஈல்டுக்காக மட்டும். ஸோ இதுல வந்து ஸ்டாக் பிரைஸ் அப்ரிசியேஷன் ஆகுது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. 90 ரூபாய் இருக்குது, 150 ரூபாய், 160 ரூபாய் வந்து போகிறதுக்கான சான்சஸ் லெஸ்ஸா வந்து இருக்கு. இங்க டிவிடெண்டா உங்களுக்கு வந்து ஒரு 10% இயர்லி வந்து வந்துடும். அடுத்தது ஆர் பவர் வந்து இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரை நீங்க எத்தனை வாட்டி வந்து இதை நீங்க லிஸ்ட்ல வச்சாலுமே இதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். இந்த ஆர் பவர், அப்புறம் வந்து இந்த சுஸ்லான், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நம்ம எத்தனை வாட்டி லிஸ்ட்ல வந்தாலுமே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அதை பெட்டர் நம்ம ஸ்கிப் பண்ணி தான் வந்து வச்சுப்போம். அடுத்ததா ஏஞ்சல் ஒன் கம்பெனி வந்து இருக்கு. 231 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் வந்து 27 வந்து இருக்கு. 20 பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் கிடைக்கும் போது பெட்டரா வந்து இருக்கும். அப்போ வந்து 160 ரூபாய், 170 ரூபாய் வந்து கிடைச்சா பெட்டரா வந்து இருக்கும். அடுத்ததா குரோ பத்தி கேட்டிருக்கீங்க. 161 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் வந்து அதிகமா இருக்கு, 60க்கு மேல வந்து இருக்கு. சொன்னால இது வந்து பெட்டர் ஸ்கிப் பண்ணிப்போம். அடுத்ததா ஃபினாலக்ஸ் கேபிள்ஸ் வந்து இருக்கு. 878 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் வந்து 19ல இருக்கு. 1-2 மாதிரி கன்சிடர் பண்ற டைம் தான் வந்து இருக்கு. அடுத்ததா எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் வந்து இருக்கு. 26ன்றது பிரைஸ் ட்ரெண்டிங்ஸா வந்து இருக்கு. சோ இந்த டைம்ல இது வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல. 20 பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் கீழ போகட்டும், அந்த டைம்ல வந்து நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அடுத்ததா டாடா மோட்டார்ஸ்ல 2 கம்பெனியை பத்தி கேட்டிருக்கீங்க. பேசஞ்சர் வெஹிக்கிள், கமர்ஷியல் வெஹிக்கிள் ரெண்டுமே கன்சிடர் பண்ண ஸ்டேஜ்ல தான் இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ணிட்டே போவோம். அடுத்ததா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா லிமிடெட் வந்து இருக்கு. 3000 ரூபாய்ன்ற பிரைஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஒரு பிரைஸ் வந்து 2300 ரூபாய் கிடைக்கும் போது பெட்டரா வந்திருக்கும். பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் வந்து இப்ப செக் பண்ணி பார்க்கும்போது 24ல வந்து இருக்கு, 23.9ல வந்து இருக்கு. சோ இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குதுன்னு போது பெட்டரா வந்திருக்கும். லைக் வந்து 19 அப்படின்ற ரேஞ்சில கிடைச்சிச்சு அப்படின்னா பெட்டரா வந்திருக்கும். இல்ல 20ன்ற ரேஞ்சில கிடைச்சா கூட நமக்கு பெட்டரா வந்திருக்கும். இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்கிப் பண்ணியே வைப்போம். ஸோ இப்போதைக்கு நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்துட்டோம். இப்போ நம்ம டீட்டெயிலா வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் கன்சிடர் பண்ணலாம், என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஸ்கிப் பண்ணலாம், என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து இப்போ வந்து நம்ம பல்க் மோட்ல வந்து பை பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலா வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து டக்குன்னு வந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்டா டிஃபன் காஃபி ரேஞ்சில் நம்ம கன்சிடர் பண்ண ஸ்டாக்ஸ் எதுவா வந்து இருக்கு. பிஜி இன்வெர்ட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இதை நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் நிறைய வந்து வரும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் வரும். பிரைஸ் வந்து இறங்கி இருக்குல்ல, இப்போ ஸ்டாக்ஸோட பிரைஸ் எல்லாமே இறங்கி இருக்குல்ல. ஸோ இந்த டைம்ல இதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல பிஜி இன்வெர்ட் வந்து வச்சிருக்கோம். ஸோ இறங்க வந்து கன்சிடர் பண்ணிப்போம். இது வந்து டிவிடெண்ட் ஈல்ட் பர்பஸ்க்காக மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அடுத்ததா டிஎம்பி பேங்க் வந்திருக்கும். இது வந்து ஆர்டர் படி கிடையாது, ஜஸ்ட் அப்படியே நார்மலா எடுத்து போட்டிருந்தேன். எதெல்லாம் கன்சிடர் பண்றோம் அப்படின்றத நான் எடுத்து போட்டிருந்தேன். நம்ம அந்த பார்த்துருந்தோம்ல, கேட்டகரைஸ் பிரிச்சு வந்து கன்சிடர் பண்ணுவோம்ல, ஐடி, ஃபார்மா, ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் தென் இருக்கிற அதர் செக்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுவோம்ல, அந்த ஒரு ஸ்டேஜ்லயே வந்து போவோம். அடுத்ததா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து இருக்கு. ஸோ இதுவுமே இறங்க கன்சிடர் பண்ணிப்போம். இப்போதைக்கு கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. டாடா மோட்டார்ஸ்ல ரெண்டுமே பேசஞ்சர் வெஹிக்கிள், கமர்ஷியல் வெஹிக்கிள் ரெண்டுமே கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு. டிசிஎஸ் கம்பெனி கன்சிடர் பண்ற மாதிரி தான் வந்திருக்கு. விப்ரோ கம்பெனியும் கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்திருக்கு. எல்லாமே வேல்யூஷன் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் இருக்கான்றதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டிசிஎஸ்மே இங்க கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் இருக்கு. விப்ரோ கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் இருக்கு. இன்ஃபோசிஸ் கம்பெனி கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் வந்திருக்கு. நாட்கோமே இந்த கரெக்ஷன்ஸ் டைம்ல கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் இருக்கு. டாக்டர் டி லேபரேட்டரிஸும் கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஜைடஸ் லைஃப் சயின்சஸும் கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு. சிப்லா இருக்கிற அந்த ஒரு 3 ஃபார்மா கம்பெனிஸை தாண்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா சிப்லா கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கு. ஃபினாலக்ஸ் கேபிள்ஸ் கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு. இந்த சன் அண்ட் தென் சவுத் இந்தியன் பேங்க் எல்லாமே கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு. இதுல இருக்க லிஸ்ட் வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இப்போ வந்து நீங்க என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து நீங்க ரிஸ்க் டேக்கிங்கா நீங்க வந்து கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இதுவுமே கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் இருக்கு. கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா ஐ ரிஸ்க் ஐ ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜி மாதிரி 250 ரூபாய் கிட்டே இப்போ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது வந்து 350 ரூபாய்க்கும் போகலாம், இல்ல அப்படின்னா 200 ரூபாய் கீழேயும் இறக்கலாம். ஸோ அதனால ஐ வாலடைல் வந்து இருக்கும். இப்போ நம்ம கன்சிடர் பண்ண ஸ்டாக்ஸை விட இது வந்து ஐ வாலடைலா வந்து இருக்கும். ஸோ அதனால இதை நீங்க பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கு. அடுத்தது முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ். ஸோ இதுவுமே கன்சிடர் பண்ண ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. பட் ஆனால் இதுவுமே ஐ வாலடைல் வந்து இருக்கும். ஸோ அதனால இப்போ கன்சிடர் பண்ண ஸ்டேஜில் தான் இருக்கு. அமராஜாவை பொறுத்தளவுமே இப்போ வந்து கன்சிடர் பண்ண ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. பட் ஆனால் இதுல இருக்க பிளஸ் அண்ட் மைனஸ் நம்ம ஸ்டார்டிங்ல வந்து பார்த்துட்டோம். ஸோ அதை பார்த்து நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கங்க. இதுல ஐ வாலடைல் வந்து இருக்காது. பட் ஆனால் நீங்க ரிஸ்க் வந்து எடுக்கிறீங்க. காம்படிஷன் இவ்வளவு அதிகமா இருக்கும் போது, இவ்வளவு நெகட்டிவான நியூஸ் இருக்கும்போது அந்த பாசிட்டிவான நியூஸ் மேல நீங்க பெட் பண்ணி ரிஸ்க் வந்து எடுக்கிறீங்க. அதனால நீங்க வந்து பார்த்து பண்ணிக்கங்க. HDFC பேங்கை பொறுத்த அளவுல 700 ரூபாய் கீழே இறங்குச்சு அப்படின்னா பெட்டரா வந்திருக்கும். இப்ப இருக்க பிரைஸ்க்கு கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. ஆவரேஜா ட்ரேட் ஆகிற பிரைஸ் டு புக் விட இப்போ வந்து இங்க பிரைஸ் டு புக் கம்மியா தான் வந்து இருக்கு. பட் ஆனாலுமே இன்னும் கொஞ்சம் இறங்குது அப்படின்னும் போது கன்சிடர் பண்ணது பெட்டரா இருக்கு. 700 ரூபாய் கீழே இறங்குதுன்னு போது பெட்டரா இருக்கு. இப்போ நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா இன்னும் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அதனால நம்ம வந்து ரிஸ்க் லிஸ்ட்லயே வந்து வைக்கிறோம். அடுத்த கம்பெனியா லாசன் அண்ட் டியூப்ரா வந்து இருக்கு. இந்த ஒரு கம்பெனி 3400 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 3000 ரூபாய் கீழே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பட் ஆனால் இப்பயும் கன்சிடர் பண்ண ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. கீழே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இதுல இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். வெஸ்ட் ஏஷியால தான் அதிகமான பிசினஸ் வந்து வருது. இன்டர்நேஷனல் பிசினஸ் பாதிக்கு பாதி வந்து இருக்கு. இந்தியா பிசினஸ் பாதினா இன்டர்நேஷனல் பிசினஸ் பாதி. அந்த ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ்ல முக்காவாசி வந்து வருது இங்க வெஸ்ட் ஏஷியால இருந்து தான் வருது. துபாய் மாதிரி கண்ட்ரீஸ்ல இருந்து, சவுதி அரேபியா மாதிரி கண்ட்ரீஸ்ல இருந்து தான் வருது. அந்த இடத்துல எல்லாமே பிரச்சனை வந்து இருக்குல்ல, குவைத் மாதிரி இடத்துல பிரச்சனை வந்து இருக்குல்ல. ஸோ அதனால அந்த இடத்துல எல்லாமே இந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து இங்க அடி வாங்குது. ஸோ அதனால இந்த கம்பெனிக்கு ப்ரெஷர் வந்து இருக்கும். 3000 ரூபாய் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பட் ஆனாலும் இப்ப இருக்க பிரைஸ் வந்து 27ல வந்திருக்கு. கன்சிடர் பண்ண ஸ்டேஜில் தான் வந்திருக்கு. 3000 ரூபாய் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை தெரிஞ்சு நீங்க ரிஸ்க் எடுக்கும் போது பெட்டரா வந்திருக்கும். ஜோதி லேப்ஸை பொறுத்த அளவுல இப்போதைக்கு நீங்க ஆட் பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா பண்ணலாம். பட் ஆனால் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் இறங்குறதுக்கான சான்சஸ் ஹெவியாவே வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கம்பெனியோட பிசினஸ்மே இந்த Q2 Q3 வந்து கொஞ்சம் வந்து சரியில்லை. இருக்கிற அந்த ஒரு போன வருஷம் அந்த Q1 Q2 அந்த ஒரு ரிசல்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்தோட Q1 Q2 Q3 வந்து கொஞ்சம் சரியில்லை கம்பேரபிளா. ஸோ அதனால வந்து இந்த ஸ்டாக் வந்து இறங்குது. பிசினஸோட ரெவன்யூமே இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து வர ஆரம்பிக்கணும். அது வர வரைக்குமே இந்த ஒரு ஸ்டாக் வந்து பிரச்சனை இருக்கும். பட் ஆனால் நீங்க ரிஸ்க் எடுக்கிற மாதிரினா ஸ்டாக் பி வந்து 22ல வந்து இருக்கு.
ரிஸ்க் எடுக்க தான் எடுக்கலாம். பட் ஆனா இது கொஞ்சம் வந்து நம்ம டிஸ்பிளே கன்சிடர் பண்ணும்போது பெட்டரா வந்து இருக்கும். டாடா ஸ்டீல், கல்யாண் ஜுவல்லர்ஸ் அண்ட் தென் பஜாஜ் ஆட்டோ இது வந்து ரிஸ்க் டேக்கிங்ல வந்து வச்சிருக்கோம். பட் ஆனா இது இறங்குதுன்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்போதைக்கு இது 3 கன்சிடர் பண்ண வேணாம். டாடா ஸ்டீல் வந்து 20 பிரைஸ் ரேஞ்ச் கீழே இறங்கும் போது கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ 27 சம்திங் வந்து இருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து 300 ரூபாய்க்கு கீழே வந்து அந்த ஒரு பிரைஸ் போகும்போது நம்ம என்னதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு அந்த ஒரு பிரைஸ் அதிகமாக தான் வந்து இருக்கு. பஜாஜ் ஆட்டோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 28 கிட்ட வந்து இருக்கு. அது 20 கீழே கிடைச்சிச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இந்த ஒரு 3மே வாட்ச் லிஸ்ட்ல வந்து எப்போ பல்க் மோட்ல நம்ம கன்சிடர் பண்ண போறது ஐடிசி மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அது மட்டும் தான் இப்போதைக்கு பல்க் மோட்ல வந்து போக போறோம். அடுத்ததா வாட்ச் லிஸ்ட்ல இன்னும் வைக்க போற கம்பெனிஸ் வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இருக்கு. பிரைஸ் புக் வந்து 1ல வந்து இருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் கனரா பேங்க் இது 3மே வந்து இங்க 1ல தான் வந்து இருக்கு. ஒரு பிஎஸ்சி ஸ்டாக்ஸா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இது 3மே பிரைஸ் புக் வந்து இங்க 0.6 கிடைக்குமா நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வெயிட் பண்ற சுச்சுவேஷனா தான் வந்து இருக்கு. அடுத்ததா இங்க வந்து வாட்ச் லிஸ்ட்ல வந்து வைக்கிறது ஐசிசிஐ பேங்க் வந்து இருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் பிரைஸ் புக் வந்து 2 கீழே வந்து கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். வெட்டர்னட்டி எல்என்ஜி வந்து 200 ரூபாய் கீழே கிடைக்கும் போது பெட்டரா வந்து இருக்கும். ஏஞ்சல் ஒன் கம்பெனி 170 ரூபாய் கீழே கிடைக்கும் போது பெட்டரா வந்து இருக்கும். MM4Jinx ஒரு கம்பெனி வந்து இருக்கு. இது சென்னை பேஸ் பண்ண கம்பெனி தான். ஸோ இந்த ஒரு கம்பெனி 300 ரூபாய் கீழே கிடைக்கும் போது பெட்டரா வந்து இருக்கும். பட் ஆனா இது வந்து ஒரு ஸ்மால் கேப் 4000 கோடி ரூபாய் தான் மார்க்கெட் கேப். ஸோ இதனால இந்த ஒரு ஸ்டாக் வந்து ஹை வாலட்டிலிட்டி வந்திருக்கும். அதனால நீங்க இதை வந்து 300 ரூபாய் கீழே இறங்கும்போது கன்சிடர் பண்ணது பெட்டரா வந்து இருக்கும். டேட்டாமேட்டிக்ஸ் குளோபல்ன்றது ஒரு ஐடி கம்பெனி. இது வந்து ஒரு 500 ரூபாய் கீழே கிடைச்சது அப்படின்னா பெட்டரா வந்திருக்கும். இப்போ 680 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து இங்க 18 வந்து இருக்கு. இன்னும் கீழே இறங்கும்போது கன்சிடர் பண்ணது பெட்டரா வந்திருக்கும். காவேரி சீட்ஸ் கம்பெனியுமே 700 ரூபாய் கீழே கிடைச்சதுன்னா பெட்டரா வந்திருக்கும். மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணிட்டோம். 2360 ரூபாய் கீழே கிடைச்சது அப்படின்னா பெட்டரா வந்திருக்கும். ஏன்னா அதான் 52 கிலோ. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் காப் வந்து இங்க 0.9ல வந்து இருக்கு பிரைஸ் புக். அது வந்து 0.6 கிடைக்கும் போது நமக்கு வந்து பெட்டரா வந்திருக்கும். இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். சன் ஃபார்மாவோட இந்த பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து 35 வந்து இருக்கு. அது வந்து 22 கிடைக்கும் போது பெட்டரா வந்திருக்கும். ஹீரோ மோட்டோகாப்பும் கர்நாடகா பேங்க்கும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அது வந்து வேல்யூஷன்ஸ் நல்லா தான் வந்து இருக்கு. ஸோ இப்போ நமக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிட்டு இருக்கும். என்ன ஸ்டாக்ஸ்ல கன்சிடர் பண்ணலாம், எதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கிடைச்சிட்டு இருக்கும். எதை பல்க் மோட்ல போலான்ற ஐடியாவும் வந்து கிடைச்சிட்டு இருக்கும். இங்க தேஜஸ் நெட்வொர்க் ஷேர் வந்து இருக்குல்ல, அது மட்டும் ஒருவேளை நீங்க ப்ராஃபிட்டபிளா இருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்க எக்ஸிட் ஆயிட்டு நீங்க வேற ஸ்டாக்ஸ் வந்து மூவ் பண்றது பெட்டரா வந்து இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ண சொன்ன ஸ்டாக்ஸ்லயுமே எதனா பெட்டரான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும்போது நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் நீங்க வந்து ப்ராஃபிட்டபிளா ஆகும்போது மூவ் ஆகுது பெட்டரா இருக்கு. ஒருவேளை நீங்க வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியா இல்ல அப்படின்னா 5 வருஷம் வந்து வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்குள்ளேயே வந்து பிரைஸ் வந்து திரும்ப வந்து ஏற ஆரம்பிக்கும். அந்த டைம்ல வந்து நம்ம வந்து பெட்டர் வெளியே போய்க்கலாம். இப்போதைக்கு இருக்கிற ஒரு பொசிஷன் அதுவாக தான் வந்து இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோவா வந்து இருக்கு. அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.